நிதா மேடம் நீங்க இப்ப மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணலாம். ஓகே, பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், புனிதா ஃப்ரம் காஞ்சிபுரம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த செஸ்ட்க்கு கீழே yellow கலர்ல வேர்க்குது. செஸ்ட்க்கு கீழே வேர்க்குதுன்னா yellow கலர்ல ஆயிடுது. செஸ்ட்க்கு கீழே அந்த ரவுண்ட் அந்த உதரவிதானம் சொல்லுவாங்க இல்லையா, yellow கலர்ல என்ன இந்த ஆகுது? லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வியர்வை வருதுங்க சார். அந்த பனியன் வந்து ஒயிட் பனியன் yellowவா ஆயிடுது. அந்த yellow கலர்ல அந்த வேர்வை படியுது. ஓகே ஓகே. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேல வந்து அழுத்துனா பள்ளம் வருது. ரொம்ப நேரம் நின்னுட்டு சைட்ல இருந்தாருன்னா அது மாதிரி ஆகுது. அழுத்துனா பள்ளம் வருதுங்க சார். இது நம்மளுடைய அக்குபஞ்சர் மருத்துவ முறைப்படி இதை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்கு, ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீனோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்ற உணவு முழுமையா டைஜஷன் ஆகி ரத்தமா மாறாம டம்ப் ஆகுது. கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் திணறடியா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த செஸ்டுக்கு கீழே அந்த மடிப்பு வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய வேர்வை என்பது எல்லோ கலர்ல வர்றதுக்கு, அக்குள்ள வரக்கூடிய வேர்வை கூட எல்லோவா வந்து அவங்க போட்டிருக்க உள்ளாடைகள்ல பெனியன்ல வந்து எல்லோ கலர் படியும். அந்த மாதிரி படியக்கூடியது ஜீரண கோளாறு. அந்த மண்பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீனோட பலகீனம் உடம்பில் நீர்க்கோர்வையை உருவாக்கும். தூங்கி எந்திரிச்சா முகம் வீங்குறது, கால் தொங்க போட்டிருந்தா முழங்காலுக்கு கீழே வீக்கம் வர்றது, இதெல்லாம் அதுக்கான அறிகுறிகள். கரெக்டா சொன்னீங்க. இது நம்ம முதல்ல இந்த வேர்வை இது காலப்போக்குல அரிப்பு அலர்ஜிகளா மாறுவதற்கோ அந்த வேர்வை பேட் ஸ்மெல்லா மாறுறதுக்கோ ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அதனால ஆரம்பத்துல இதை நம்ம சரி செய்வதற்கு கண்டிப்பா அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் விரதம் இருக்கணும். அந்த விரதம் ஜூஸ் விரதம் இருக்கலாம், அல்லது ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பட்னியா கிடக்கிறது இல்ல, ஏதாவது ஒரே வகையான சமைக்காத இயற்கையான உணவை சாப்பிட்டு விரதம் இருந்தாங்க அப்படின்னா இரைப்பை மண்ணீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேர்வை கலர் மாறிடும், கால் வீக்கம் வராது. அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வேற மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க, வேற எதுவும் தேவைப்படாது. ஓகே சார், நல்லதுமா.